வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் CCF உங்கள் கிரிக்கெட் வித் மிஸ்டர் காக்டெயில் ஃபியூரியஸ். வெஸ்ட் இண்டீஸ் வர்சஸ் இங்கிலாந்து செகண்ட் T20 அட் பார்படோஸ் நடந்து முடிஞ்சிருச்சு. இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்லயும் இங்கிலாந்து தரமா வின் பண்ணிட்டாங்க. 7 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்க இங்கிலாந்து. ஸோ 5 மேட்ச் T20 சீரீஸ்ல 2-0 சொல்லி செம்ம லீடிங்ல இருக்காங்க அண்டர் த கேப்டன்ஷிப் ஆஃப் ஜாஸ் பட்லர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜாஸ் பட்லர் இன்ஜுரிக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு வராரு. அவர் மேல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமா இருக்கு. ஃபர்ஸ்ட் T20ல கோல்டன் டக் அவுட் ஆனாரு. ஸோ இந்த T20ல அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணாருன்னு தான் சொல்ல முடியும். ஸோ ஓவரால் ரிவ்யூக்குள்ள நம்ம கண்டிப்பா போவோம். ஏன்னா இங்கிலாந்து இந்த பர்டிகுலர் T20 சீரீஸ்ல வின் பண்றதுக்கு டெஸ்பரேட்டா இருப்பாங்க. அதுக்கு காரணம் ODI சீரீஸ் வந்து அவங்க தோத்துட்டாங்க. அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் மேல நான் ஹை ஹோப்ஸ் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தேன் இந்த T20 சீரீஸ்ல. ஆனா ஃபர்ஸ்ட் 2 T20 வந்து பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப பிலோ பாரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அது ஒரு வருத்தம் கொடுக்குதுன்னு தான் நான் கண்டிப்பா சொல்லுவேன். அந்த வகையில பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாஸ் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் வின் பண்ணாரு. ஏன்னா இந்த பர்டிகுலர் பார்படோஸ் விக்கெட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏர்லியரா கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர் இருக்கு. ஸோ நியூ பால் பவுலர்ஸ்க்கு அந்த சீம் மூவ்மெண்ட் இருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் ஸ்டிக்கியாவும் இருக்கு. பேட்டுக்கு ஃப்ளோவா வர மாட்டேங்குது. ஈஸியாலாம் நீங்க ஆன் த ரைஸ் அடிக்க முடியாது. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. ஃபர்ஸ்ட் T20லயாவது அட்லீஸ்ட் ஒரு 180 மேல போட்டாங்க ஸ்கோர். பட் இதுல 158 தான் அவங்களால அடிக்க முடிஞ்சது 20 ஓவர்ஸ்ல. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க கேப்டன் ரோமன் பால். அவர் ஒரு ஃபைட்டிங் இன்னிங்ஸ் விளையாடினாரு. 43 of 41. அப்புறம் ரொமரியோ ஷெப்பர்ட் ஒரு 22 of 12. இதுதான் மேஜர் ரீசன் அவங்க வந்து பாத்தீங்கன்னா 158 வர. மற்றபடி மற்ற எல்லா பேட்ஸ்மேன்ஸும் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. டாப் ஆர்டரும் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நிக்கலஸ் போரான் வெரி அன்லைக் நிக்கலஸ் போரான் இன்னிங்ஸ் 23 பாலுக்கு 14 ரன். ஸோ இந்த மனுஷனே வந்து பாத்தீங்கன்னா 23 பாலுக்கு 14 ரன் ஆடும் போது அப்ப எந்த அளவுக்கு விக்கெட் ஸ்டிக்கியா இருந்திருக்குன்னு பாத்துக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் இந்த கண்டிஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா யூஸ் பண்ணி போலிங் போட்டாங்க இங்கிலாந்து. சகிப் முகமது ஒன்ஸ் அகைன் இம்ப்ரெசிவான ஒரு ஸ்பெல் 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஃபர்ஸ்ட் T20லயே பாத்தீங்கன்னா 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. நான் கூட சொல்லியிருந்தேன் ஒரு டெஸ்ட் மேட்ச் லைன்லாம் போட்டுட்டு இருந்தாருன்னு. ஏன்னா இனிஷியலா அந்த மூவ்மெண்ட் இருந்தது அந்த நியூ பால்ல. அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் T20லயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டு விக்கெட் எடுத்தாரு. ஜோஃப்ரா ஆர்ச்சரும் டீசெண்டா போட்டாரு, ஒரு விக்கெட் எடுத்தாரு. இந்த பக்கம் அதில் ரஷீதும் டீசெண்டா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. பட் இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல இன்னுமே மேஜரா கை கொடுத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸ் லியாம் லிவிங்ஸ்டன் அண்ட் டான் மவுஸ்லி. அவங்க 2 பேருமே சூப்பரா போட்டு ஆளுக்கு 2 விக்கெட். அவங்க எடுத்து அந்த 4 விக்கெட்ஸ் ரொம்ப குரூஷியலா வந்து அமைஞ்சது இங்கிலாந்துக்கு. ஸோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல பெரிய பாசிட்டிவா என்ன எடுத்துப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ரெகுலர்ஸ் ஆடுறது எல்லாமே ஓகே. ஜாஸ் பட்லர் கமிங் இன் டு த ஃபார்ம், வில் ஜாக்ஸ் ஒரு சின்ன ஒரு இன்னிங்ஸ். அட் த சேம் டைம் போலிங்ல பாத்தீங்கன்னா லைக் சகிப் முகமது அந்த கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றாரு. பட் they will be so delighted to see டான் மவுஸ்லிலாம் 2 விக்கெட் எடுக்கிறாரு, லிவிங்ஸ்டன்லாம் 2 விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா எடுத்துப்பாங்க இந்த விக்டரியில. ஸோ 159 ஈஸியா இங்கிலாந்து அடிச்சிருவாங்கன்னு தெரியும். ஏன்னா போக போக பால் ஈஸியா தான் வரப்போகுது பார்படோஸ்ல. ஃபர்ஸ்ட் T20 மாதிரி அப்படிதானே நினைச்சீங்க. ஆக்சுவலா இன்னுமே கொஞ்சம் பால் ஹோல்ட் ஆச்சுங்க. பட் இங்கிலாந்து பேட்ஸ்மேன் வேற லெவல்ல விளையாடினாங்க. ஏன்னா அவங்க எல்லாரும் பாட்டம் மேன்ல செம ஸ்ட்ராங்கான பிளேயர்ஸ். வில் ஜாக்ஸா இருக்கட்டும், இல்ல ஜாஸ் பட்லரா இருக்கட்டும், லிவிங்ஸ்டனா இருக்கட்டும். அதாவது பால் வந்து சும்மா லைட்டா பேட்ல போட்டாலே போதும், கேப்ல போய் 4 போயிடுது, இல்ல 6 போயிடுது. அதனாலதான் 14.3 ஓவர்ஸ்ல கேம் முடிச்சு விட்டாங்க. 7 விக்கெட்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணிட்டாங்க. ஹாப்பி ஃபார் ஜாஸ் பட்லர். போன மேட்ச்ல கோல்டன் டக் அவுட் ஆனாரு. ஸோ கண்டிப்பா அவர் மேல அந்த ஒரு பிரஷர் இருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு கம்பேக் ஆயிருக்காரு. அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா அவர் மேல பயங்கரமா எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்தது இந்த மேட்ச்ல. அதை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு. ஃபென்டாஸ்டிக் கேப்டன் நாக் 83. அட் த சேம் டைம் வில் ஜாக்ஸும் பாத்தீங்கன்னா ரீசென்ட் டைம்ஸ்ல பயங்கரமா சொதப்படுறாரு, என்னோட வீடியோல சொல்லியிருப்பேன். பட் இந்த ஒரு 38 of 28 டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு என்ன சொல்றது மோட்டிவேட் ஹிம். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. ஏன்னா இவ்வளவு நாளா வந்து பாத்தீங்கன்னா 20 கீழே தான் அடிச்சுட்டு இருந்தாரு. ஸோ 38 of 28 இஸ் அ வெரி குட் ஸ்கோர் இந்த விக்கெட்ல. ஸோ கண்டிப்பா வந்து ரிமைனிங் T20ஸ்க்கு இது ஒரு பாசிட்டிவா அவர் எடுத்துட்டு போலாம். லிவிங்ஸ்டன் ஆஸ் யூஷுவல் வந்து பாத்தீங்கன்னா 12 பால் 25 டப்புன்னு அடிச்சு முடிச்சுட்டு போனாரு. ஸோ கமாண்டிங் விக்டரி ஃபார் இங்கிலாந்து ஒன்ஸ் அகைன். ஸோ வெஸ்ட் இண்டீஸ் போலிங் எடுத்துக்கிட்டோம்னா சொல்லிக்கிற அளவுக்கு எதுவும் இல்லைங்க. வேணா அகில் ஹுசைன் வேணா சொல்லலாம். போன மேட்ச்ல எப்படி எக்கனாமிக்கலா போட்டு டீசெண்டா போட்டாரோ இந்த மேட்ச்ல எக்கனாமிக்கலா போட்டு ஒரு விக்கெட் எடுத்தாரு. ஏன்னா ஃபில் சால்ட் ஃபர்ஸ்ட் பால்லே அவுட். அதை தவிர்த்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஒண்ணுமே பெருசா நடக்கல இந்த மேட்ச்ல. அண்ட் ஃபில் சால்ட் அவுட் ஆகும் போதுதான் எனக்கு ஒரு சில விஷயங்கள் புரிஞ்சது. நிறைய பேர்கிட்ட நானும் சொல்லிட்டு இருந்தேன். அதாவது கிரிக்கெட் இஸ் ஃபன்னி கேம். நீங்க போன மேட்ச் 100 அடிச்சீங்கன்னா அடுத்த மேட்சும் நீங்க 100 அடிக்கணும்ன்றது கிடையாது. நீங்க டக் அவுட் கூட ஆகலாம். சஞ்சு சாம்சன் அப்படிதான் 100 அடிச்சுட்டு நெக்ஸ்ட் T20ல டக் அவுட் ஆனார் சவுத் ஆப்பிரிக்காவோட. இப்ப ஃபில் சால்ட் போன மேட்ச்ல T20 செஞ்சுரியை போட்டு இப்போ வந்து டக் அவுட் ஆயிட்டாரு. சோ கிரிக்கெட் இஸ் அ வெரி ஃபன்னி கேம். எப்படினாலும் மாறும். நீங்க நெக்ஸ்ட் மேட்ச்னு வரும்போது திருப்பி ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் அட் த சேம் டைம் ரொமரியோ ஷெப்பர்ட் 2 விக்கெட் எடுத்தாரு. பட் ஆனா ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. நான் சொன்ன மாதிரி அகில் ஹுசைனை தவிர மத்தவங்க எல்லாருமே செம்மையா அடி வாங்கினாங்க. ஏன்னா ஸ்கோர் இந்த ஒரு 158 ஸ்கோரை டிஃபெண்ட் பண்றது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம் இந்த ஒரு பார்படோஸ் விக்கெட்ல தான் நான் சொல்லுவேன். ஸோ இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பொசிஷன்ல இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் T20ல வெஸ்ட் இண்டீஸ் ஒரு கம்பேக் கொடுத்தாங்கன்னா இந்த ஒரு சீரீஸ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்ன்றது என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இல்ல இங்கிலாண்டே வின் பண்ணிட்டாங்கன்னா இந்த சீரீஸ் வந்து பாத்தீங்கன்னா டெட் ரப்பரா தான் இருக்க போது. இட்ஸ் கம்ப்ளீட்லி பிலாங் டு இங்கிலாந்துன்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஜாஸ் பட்லர் அண்ட் ஹிஸ் டீம் வில் பி சோ டெஸ்பரேட் டு பீட் வெஸ்ட் இண்டீஸ் 5-0. ஏன்னா அவங்க அந்த ஒன் டே சீரீஸ் லாஸை கண்டிப்பா அவங்களால வந்து பாத்தீங்கன்னா டைஜஸ்ட்
சேஞ்சஸ் பண்ணிருக்க முடியாது. ஸோ டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா திருப்பி கொடுக்கணும், அது 5-0 கொடுக்கணும் தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. பட் பார்க்கலாம், நியூ டேலண்ட்ஸ் யாரெல்லாம் எமர்ஜ் ஆறாங்க ஒரு மேட்ச்லன்றதும் வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்கேன் ரெண்டு டீம்ல இருந்துமே. ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் T20 மேட்சை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அட் த சேம் டைம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.